தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கில் தங்களையும் இணைக்க கோரிய அமலாக்கத்துறையினுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி கணேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பாலா, தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கடந்த 2001ஆம் ஆண்டுல இருந்து 2006ஆம் ஆண்டு வரைக்கும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக, அதாவது 4.90 கோடி சொத்து சேர்த்ததாக கடந்த 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்குல அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அவரது மனைவி, மகன் உள்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது தூத்துக்குடி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்குல தங்களையும் மனுதாரராக இணைக்கணும்னு சொல்லி அமலாக்கத்துறையினர் கடந்த 2023ஆம் ஆண்டு 18ஆம் தேதி ஏப்ரல் 18 ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த மனு மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில இன்று அந்த வழக்கு, அந்த மனு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதாவது அரசு தரப்புல லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் இந்த வழக்குல கிட்டத்தட்ட 80% விசாரணை முடிவடைஞ்சிருச்சு. இதனால இதுல அமலாக்கத்துறை இணைக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல தெரிவிச்சிருந்தாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்புலையும் இந்த வழக்கு விசாரணை இறுதி கட்டத்தை எட்டிருச்சு, இதுல அமலாக்கத்துறையினுடைய தலையீடு தேவையில்லைன்னு சொல்லி தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதே நேரத்துல மற்றொரு வழக்கை சுட்டி காட்டி தங்களை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மனு மீதான விசாரணை நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில இன்று அந்த நீதிபதி ஐயப்பன் இந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. பாலா, நன்றி முரளி கணேஷ், விரிவான விவரங்களுக்கு.